மறுபடியும் இந்த புதிய மாதத்திலே இந்த உபவாச ஜெபத்திலே கூடி வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒருமித்து தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்த போறோம். அல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட பாடல்களை பாடுவோம். ஆராதனை என்பது கர்த்தருக்குரியது. அல்லேலூயா. அவருக்குரிய மகிமையை நாம் என்ன பண்ணணும்? செலுத்தி கொண்டே இருப்போம். அல்லேலூயா. இந்த கர்த்தர் உண்டு பண்ணின நாள். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் இந்த நாள் உருவாக்கின நாள்? அல்லேலூயா. இந்த உபவாச நாளை கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிறார். இந்த உபவாச நாளிலே நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. யாரும் அமைதியா இருக்காதீங்க, பாடி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கும் போதுதான் விடுதலை உண்டாகிறது. கர்த்தரை ஆராதிக்கும் போதுதான் ஒரு ரட்சிப்பு உண்டாகிறது. அல்லேலூயா. உற்சாக மனதுடன் பாடி ஆண்டவர் நாமத்தை போற்றிடுவோம். ஜீசஸ். கர்த்தர் என்னை கரப்பிடு. எதற்காக? கண்மலைகளை பேர்க்கும்படியாக, எல்லா சத்துருவின் தாழ்பால்களை முறிக்கும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்தவர். பெயர்க்கும்படியாக கர்த்தர் என்னை கரப்பிடு. காத்திருந்து பலனடைந்து கழுகு போல
எழும்பிடுவார். சொல்லுவோம், காத்திருந்து பலனடைந்து எழும்பிடுவார். நம்புவோம் இயேசுவை, நம்புவோம் இயேசுவை, நம்புவோம் இயேசுவை. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுவோம், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. நாங்கள் பார்த்து அதே அதிகாரத்திலிருந்து சில சம்பவங்களை எங்களுக்கு ஆவிக்குரிய நிலையில நாங்கள் கற்றுக்கொள்வதற்காக இந்த நாளிலே நாங்கள் இந்த பகுதியை நாங்கள் வாசிக்க போகிறோம். வாசித்து அதற்குள்ளாக ஆண்டவனுக்கு என்ன பேச போகிறார் என்பது மிக முக்கியமானது, சரியா? அதனால நீங்க எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஆவலோடு கூட இருக்கணும். எத்தனை பேர் ஆவலோடு இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டோடைய வார்த்தை கேட்க வந்தீங்க? இந்த இடத்துல பேசுகிற எல்லாமே பாடல் பகுதியிலேயே ஆண்டவர் தான் பேசிக்கொண்டே இருக்கும். என்னெல்லாம் இன்னைக்கு இந்த செய்தியின் ஒரு பகுதியே பாடல் மூலம் பாசல் மூலம் கர்த்தர் பேசினால எனக்கு சந்தோஷம். இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட பேச போகிற ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு முன் குறித்து ஒரு என்னது ஒரு காரியத்தை சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இந்த கால வேளையிலும் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். சாமுவேலை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். ஆமென். இந்த தலைப்பு ஓயாமல் இந்த உபவாச நாளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறார்கள், சாமுவேலை பார்த்து சொல்லுகிறார்கள், எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒண்ணு. ஆகவே இந்த பிரச்சனைக்கு என்ன செய்யணும்? ஓயாமல் நம்ம ஜெபிக்க வேண்டும். ராமின் சொல்லு. நம்ம என்ன செய்வோம்? ஜெபத்தை விட்டுருவோம். அப்படி அல்ல, நம்ம என்ன செய்ய வேண்டும்? அது முடிவு வரையும் நம்ம என்ன செய்து கொண்டிருக்க வேண்டும்? நாம் ஜெபிக்க வேண்டும். ராமின் சொல்லு. ஆகவே உங்களுக்கு வேற வேலை இல்லை. நான் உங்களுக்காக ஓயாமல் நான் ஜெபிச்சுக்கிட்டு இருப்பேன். நீங்க எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் ஆலயத்தில் எனக்காக ஜெபிப்பீங்க அப்படின்னு சாமியார் சொல்லியிருப்பாரா? சொல்லுங்க. சாமுவேல் என்ன செஞ்சிருப்பாரு? சொல்லியிருக்க மாட்டார். ஆமாவே இல்லையா? 12ஆம் அதிகாரத்துல 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பார்த்தீங்களேன். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் நானும், அதுதான் மிக முக்கியம். நான் அல்ல, நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். பாருங்க, நீங்களும் ஜெபிக்காம இருந்தா என்னது? பாவம் செய்றீங்க. அதுவும் கர்த்தருக்கு விரோதமான பாவம். ராமின் அதுதான் சொல்றேன். நான் ஜெபிக்காம இருந்தேன்னா நான் விரோதி. யாருக்கு? கர்த்தரோட நான் பேசாம இருந்தா நான் யாரு? கர்த்தருக்கு விரோதி. அதுவும் சொல்லுகிறாங்க. நானும் பாருங்களேன், நீங்க எப்படியோ ஆனா நானும் உங்க மாதிரி இருக்கக்கூடாது. ராமின் நீங்க ஜெபிக்கிறீங்களே ஜெபிக்காம இருக்கீங்க, அது விஷயம் அல்ல. நான் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறார். அதான் நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். அது எனக்கு தூரமாய் இருப்பதாக நன்மையும் செவையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன் சொல்லுகிறார். சாமியார் சொல்லுகிறார், நான் என்ன செய்வேன்? உங்களுக்காக ஜெபிப்பது மாத்திரமே, உங்களுக்காக நல்ல ஆலோசனைகளை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது உங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். யார்? ஏலியோய் நாட்களிலே அங்கே அவருடைய மகன்மார்கள் தவறு செய்தபடினால் அங்கே ஒரு யுத்தம் நடக்கிறது. அதுக்கு பிறகு உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தர் கைக்கு போகிறது. அது அங்கே போனதுக்கு பிறகு அங்கே பெலிஸ்தர் மத்தியிலாம் பெரிய பிரச்சனைகள் நடந்து, ஏன்னா அது உடன்படிக்கை பெட்டி அவர்கள் கொண்டு வருகிற பொழுது அது மிக பக்தி வாய்ந்த ராமின் சொல்லலாம். அந்த பெட்டியை எல்லாரும் தூக்க முடியாது, சுமக்க முடியாது, தவறான இடங்களை வைக்கவும் முடியாது. அப்படி இருந்தால் தேவ கோபம் பயங்கரமா இருக்கும். அதனால பாருங்களே, 6ஆம் அதிகாரத்தை 19 வசனம் வாசிங்களேன். ஆனாலும் பெத்ஷிமேசின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடினால் கர்த்தர் ஜனங்களின் 50,000 பேரை அடித்தார். அப்பொழுது கர்த்தர் ஜனங்களை பெரிய சங்காரமாக அடித்தது நிமித்தம் ஜனங்கள் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். ஐயோ, அப்போ வெற்றியை பார்த்ததுக்கே என்னது? தொட்டதுக்கு ஒருத்தன் விழுகிறான். ஆமாவா இல்லையா? பார்த்தாலும் அவ்வளவு பெரியது.
ஆமென். அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம் தான் உங்க கையில இருக்கிறது. ஆமென். இது ஒரு உடன்படிக்கை புத்தகம். ஆமென். இதை எல்லாரும் தொட முடியாது, எல்லாரும் வாசிக்க முடியாது. ஆமென். இதன்படி நடக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அந்த நாட்களிலே இந்த சம்பவம் நடந்து அங்கங்கெல்லாம் போயிட்டு இப்ப ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு துக்கம் உண்டாகி. ஆமென். ஏனால் அந்த உடன்படிக்கை பெற்று எங்கே இருக்க வேண்டும்? இஸ்ரவேலில் இருக்கணும். அது தேவன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை. ஆகவே அதை என்ன செய்தாங்க? தவற விட்டுட்டாங்க. பிள்ளைகள் நிமித்தம் அங்கே பெரிய ஒரு பாவம் ஏற்பட்டு பெட்டி என்ன செய்யப்பட்டது? வேறு நாடுகளுக்கெல்லாம் போய் இப்போ சுத்திக்கிட்டு அங்கெல்லாம் வருது. இப்போ நாங்கள் அதில் ஒவ்வொரு பகுதியாக வாசித்து அதுக்கிலிருந்து நமக்கு தேவையானதை எடுத்துக்கொள்வோம். அந்த கால வேளையிலே 7ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிப்போம். அப்படியே யாரீமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாவின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலியாசாரை பரிசுத்தப்படுத்தினார். அந்த பெட்டியை காப்பதற்காக என்ன செய்ய வேணுமா? பரிசுத்தப்படுத்துகிறாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஏன்னா அந்த பெட்டி பரிசுத்தம் உள்ளது. ஆமே. அதிலே கட்டளைகள், பிரமாணங்கள் இவைகளெல்லாம் சேர்த்து அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த பெட்டி பயங்கரமானது. மோசைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின ஒரு காரியம். ஆகவே அது சும்மா யாரும் செய்யவில்லை. அந்த பெட்டி மிகவும் முக்கியமானது. ஆகவே அந்த பெட்டி இருக்கிற இடம் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இந்த வேதத்தை வாசிக்கிற நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இதை வாசிக்கிற உங்களுடைய இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும். உங்களுடைய சிந்தைகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். உங்களுடைய நடவடிக்கை எல்லாமே பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியம். ஆமே. அடிக்காம இருக்கிறவர்களுக்கு நீங்கள் நான் சந்தோஷப்படணும். ராமேன்னு சொல்லுங்க. இதை வைத்துக்கொண்டு நம்ம அக்கிரம் பண்ணுகிறோம். ஆகவே ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கணும்? அடிச்சிருக்கணும். ஆனாலும் அடிக்காம இருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுது, வெட்டி கீரியாத் யாரீமிலே அநேக நாள் தங்கி இருந்தது. 20 வருஷம் அங்கே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். இப்ப உங்களுக்கு எல்லாம் என்ன உண்டாயிட்டு? இந்த கர்த்தருடைய பெட்டி இல்லாதபடியினால அவர்களுக்கு ஆமே புலம்பல் உண்டாயிட்டு. ராமேன் ஜெபம் இல்லாவிட்டால் புலம்பல். ஆமே. ஆமே. வேதம் வாசிக்காவிட்டால் புலம்பல். தேவ சபைக்கு வராவிட்டால் புலம்பல். தேவனை தேடாவிட்டால் உங்கள் வாழ்க்கையிலே புலம்பல். ஆகவே இந்த ஜனங்கள் புலம்பிக்க கதறி அழுது கொண்டே இருக்கிறார்கள். நாமே இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்னைக்கு சாமியின் புத்தகத்தின் மூலம் கர்த்தர் நம்மளோடு கூட சபையோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன்னா அழைக்கப்பட்டவர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்களுக்காக ஆண்டவர் என்ன செய்தார்? அவர்கள் வனாந்திரத்தில் வருகிற பொழுது அவர்களுக்கு ஒரு உடன்படிக்கை பெட்டியை செய்து ஒரு பெட்டி மூலம் உடன்படிக்கையை பண்ணுகிறார். உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு போய் நீங்க அங்க போய் ஆசீர்வாதமா இருப்பீங்கன்னா சொன்னதுக்கு பிறகு இந்த ஜனங்களுடைய சில தகாத காரியத்தினால பின் விளைவுகளை தான் இதுல நாங்க பார்த்து முடிக்க போகிறோம். அடுத்து வாசிப்போம். அப்பொழுது சுவாமிவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்க முழு இருதயத்தோட என்ன செய்யணும்? கர்த்தரிடத்தில் திரும்புகிறீர்களானால். ஆமென். அப்ப நீங்க என்ன செய்றீங்க? பாதி இருதயம் தான். ராமேன் சொல்லுங்க. பாதி உலகத்திலேயும் பாதி கடவுளுக்குள்ளேயும் பாதி ஆமென் சபைக்குள்ளே பாதி வெளியில. அம்மாவில் எப்படி நம்முடைய வாழ்க்கை ஆமென் ஒரு முன் உதாரணமாக இல்லாதபடி தவிர்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே இப்போ சாமியில் இருந்து பார்க்கிறோம். ஏன்னா சாமியில் தான் அந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிறார். அம்மாவே இல்லையா? அவர் தான் அந்த ஜனங்களை என்ன செய்கிறார்? சரியான பாதையிலே நடத்தி கொண்டு வருகிறார். ஆமே. ஏலியின் பிறகு ஆமே அதுக்கு பிறகு சாமுவேல் தான் தெரிந்து கொள்ளப்படுகிறார். தீர்க்கதரிசி சமஸ்த இஸ்ரவேலுக்கு அவர் என்ன செய்கிறார்? ஒவ்வொரு வருஷத்திலும் ஒவ்வொரு 3 மாதங்கள் ஒவ்வொரு பகுதியில போய் பைபிள் ஸ்டடி கொடுத்து ஒவ்வொருத்தரை திடப்படுத்தி இப்படி நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த ஜனங்கள் பின்மாற்றம் அடைந்து போயிட்டாங்க. இப்ப கூப்பிட்டு சொல்றார், சாமியில் சொல்றாரு, இஸ்ரவேல் குடும்பத்தாரை பார்த்து சொல்றாரு, நீங்க என்ன செய்யணும்? உங்க முழு இருதயத்தோடு என்ன செய்யணும்? இந்த கால வேளையில வந்திருக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பாதி அல்ல. ஆமே, முழு இருதயம். ஆமேனா? அவர் வந்து பார்க்கிறார். பார்த்த இவங்கிட்ட எல்லாம் என்ன இருக்கிறது? பலவிதமான விக்கிரக ஆராதனைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேலிலே அந்நாட்களிலே கானான் தேசத்திலே பலவிதமான ஜனங்கள் இருந்தார்கள். அவர்களை மோசை மூலம் ஆண்டவர் சொல்லுகிறார், அவங்களெல்லாம் அனுப்பிவிடு, எல்லாரும் வாஷ் அவுட் பண்ணி நீங்க போங்கன்னு சொல்றாரு. அப்ப யோசுவா நாட்களிலே என்ன செய்கிறார்? அவங்களை கொண்டு போய் அவங்களுக்கு ஒவ்வொரு இடங்களாக பிடித்து கொடுக்கிற நேரம் அங்கிருந்து ஜனங்களிலே அநேகரை அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? அனுப்பாம அங்கேயே இருந்துட்டாங்க.
ஆமே. இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஞானஸ்தானம் பெற்றிருந்தாலும் சபைக்கு வந்து ஒழுங்கிருந்தாலும் நமக்குள்ளேயும் ஏதாவது ஜென்ம சுவாப கிரியைகள் செயல்பட்டு கொண்டே இருக்கும். அதுபோல இவர்களுக்குள்ளே எகிப்திலே இருந்து வணங்கின இந்த சம்பவங்கள் இப்படி பல காரியத்தினால இங்கே வந்து என்ன செஞ்சாங்க, தவறான ஆராதனைக்குள்ளாக வந்துட்டாங்க. ஆமே. நம்ம எல்லாவற்றிலும் கவனமாக இருக்கணும். ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆமே வேதத்தின் அடிப்படையில தான் நம்முடைய ஆராதனை இருக்கணும். வேதத்தின் அடிப்படையில தான் நம்முடைய ஊழியம், வேதத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். இவர்கள் வேதத்துக்கு புறம்பாக, கட்டளைக்கு புறம்பாக, ஆமை பிரமாணத்துக்கு புறம்பாக அவர்கள் காரணம் என்ன, இந்த பெட்டி இழந்து போனபடினால் அவர்களை வழி நடத்துவதற்குரிய வாய்ப்பு இல்லாமல் போச்சு. இப்போ அவர் சுவாமி எல்லாம் ஒழுங்கா இருக்கணும், எல்லாம் ஒருமனமாக தேவனை தேடணும் என்று சொல்லி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்ப ஒருவருக்கு தான் நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டும், ஒரே ஒருவருக்கு தான் இந்த ஆராதனை. இந்த கால வேளையில வந்து இந்த உபவாச நாளில் நம்ம அமர்ந்திருக்கிற நாம அந்த ஒருவர் தான் ராமன் சொல்லுங்க. அவருக்கு ஒப்பானவன் இல்லம்மா. அந்த ஒப்பானுங்கிற வார்த்தை கூட சொல்லக்கூடாது ராமன். நீங்க தேடி பார்க்க கூடாது. அவருக்கு ஒப்பானவங்க இந்த உலகத்துல இருக்கிறாங்களா, பணம் இருக்கா, பொருள் இருக்கா, வேற ஏதாச்சும் இருக்கா, அவருக்கு ஒப்பான்னு சொல்லி நீங்க தேடக்கூடாது. அவருக்கு நம்பி வந்துட்டீங்கன்னா அவர் தான் ராமன். அவருக்கு ஈக்குவலா எதை நீங்க என்ன செய்யக்கூடாது, உயர்த்தி பிடிக்க கூடாது. ராமின் சொல்றேன் உங்களுடைய ஆமை எந்த உங்க ஜீவியத்தில் கூட நீங்க எந்த ஒரு உயர்வை நீங்க என்ன செய்யக்கூடாது, ஆமை மேன்மையை கொள்ளக்கூடாது. நீங்க உயர நீங்க என்ன செய்யணும், அவர் தான் என்னை உயர்த்துகிறார், அவர் தான் என்னை நடத்துகிறார், அவருக்கு தான் மேன்மை பாராட்ட வேண்டும். ராமின் சொல்றேன். ஆகவே சொல்லுகிறான் ஆராதனை. அப்பொழுது நம்ம பெலிஸ்தர் நிமித்தம் அவங்க பயந்து கொண்டே இருக்கிறாங்க. இப்ப சொல்றாரு, நீங்க எல்லாம் ஒருமனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது. ஆமே. குடும்பங்களுக்குள்ளேயும் ஆமே சபைகளுக்குள்ளேயும் இன்னைக்கு ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைனா, பெலிஸ்தர் என்கிற பொருளாத ஆவி என்ன செய்யுது, சபைக்குள்ளும் ஜனங்களுக்கும் ஏன் வந்து அது உள்ளுக்கு வர்றது காரணம் என்ன, இந்த ஜனங்கள் இருமனமா இருந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் இருமனமா இருக்கிற பொழுது அவன் என்ன செய்வான், அவன் அங்கே உள்ளுக்கு ஊடுருவி வந்துவான். ராமின் நீங்க ஒருமனமா இருந்து ஒரே விசுவாசத்தோடு இருந்தீங்கன்னா கர்த்தர் மாத்திரம் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். அம்மாவை ஆமை. நீங்க கர்த்தரை விட்டு விலகுற நேரத்தில் என்ன செய்வான், அவன் வருவான் உங்களுக்கு. ஆகவே இங்கே நாங்க பெலிஸ்தர் வந்து நமக்கு யாராக இருக்கிறாங்க, இஸ்ரவேலுக்கு எதிராக இருக்கிறாங்க. ஆகவே 4வது வசனம் சொல்லுது, இப்பதான் என்ன செய்யறாங்க, இப்பதான் அவங்களுக்கு என்ன உண்டாயிருக்கு, ஆமே கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அதுக்கு எல்லாம் நடந்ததுக்கு பிறகு இப்ப தேடிட்டு வாருங்க. ஆமே. சில நேரங்கள்ல நல்ல சந்தர்ப்பம் இருக்கும், ஜெபிக்க நல்ல வாய்ப்பு இருக்கும், வேதம் வாசிக்க வாய்ப்பு இருக்கும். இல்லை எல்லாத்தையும் விட்டுட்டு அங்க இங்கன்னு ஓடி திரியும். கடைசி அப்புறம் எங்க கொண்டு முடியும் அங்கதான் வரணும். ராமின்னு சொல்லுங்க. இப்ப அங்க போய் இங்க போய் இப்ப என்ன செய்யறாங்க, இப்ப என்னது கழுவப்பட்டு மனம் திரும்பி இப்ப கர்த்தருக்குலாம் என்ன செய்யறாங்க, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்கிறார்கள். வாசிக்கலாம். பின்பு சொல்றாரு. இப்ப நம்ம எல்லாம் என்ன செய்ய வேண்டும், நீங்க மனம் திரும்பிட்டீங்க, இனி இந்த தப்பை செய்யக்கூடாது, இந்த தவறை செய்யக்கூடாது. அதனால நீங்க என்ன செய்ய வேண்டும், நம்ம எல்லாம் போயிட்டு ஒரு இடத்துல கூடுவோம், ஒரு சபையில கூடுவோம், ஒரு உபவாச நாளிலே நம்ம எல்லாம் என்ன செய்வோம், பாவங்களை அறிக்கை செய்வோம். முதலாவது நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வது மிக முக்கியமானது. இன்னைக்கு நம்ம சபையில வந்து பல காரியங்களுக்காக உபவாச நாளிலே லிஸ்ட் போட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஜெபம் பண்ற நாம அந்த ஜெபம் பண்ணுவதற்கு தகுதி உள்ளவர்களான்னு பார்த்தா தகுதி இல்லாதவர். என்னையும் சேர்த்து தான் நான் சொல்லுகிறேன். நமக்கு பெருமையா இருக்கும், அதுக்கு ஜெபிப்போம், இதுக்கு ஜெபிப்போம். அப்படியே சொன்னபடியே கூடி வந்து மொண்டு ஊற்றி உபவாசம் செய்ய ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் எதற்கு வந்திருக்கிறோம், ஆமே ஆமே நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்கு. இந்த உபவாசம் 8வது மாதத்திலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி உபவாசிக்கிற பொழுது நீங்கள் நாம எந்தெந்த குறிப்புக்காக ஜெபிக்க வேண்டும் நினைச்சுக்கிட்டீங்களோ அந்த குறிப்புகள் எல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார், பதில் கொடுப்பார். முதல் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆக இந்த காரியத்துல தான் அவர்கள் என்ன செய்தாங்க, ஆமே நாங்கள் விட்டு வெளியில போயிட்டாங்க. இப்போ சாமிவேல் வந்து என்ன சொல்லுகிறார், இதை செய்யுங்க பிறகு செய்யறாங்க. உபவாசம் பண்ணி பாருங்க, கர்த்தருக்கு விரோதமாக அறிக்கை செய்யறாங்க. முதலாவது என்ன செய்யறாங்க, செய்தோம். அங்கெல்லாம் என்ன செஞ்சோம், சாதாரண விஷயம் அல்ல, கர்த்தருக்கு தான் விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள்.
இஸ்ரவேல் புத்திரர் ஆ. மிஸ்பாவிலே இப்ப என்னது அவங்க ஒவ்வொருத்தரும் பாவரிக்கை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இப்ப சாமி வந்து ஒவ்வொருத்தருக்கும் சஜஷன் சொல்லி எல்லாம் செஞ்சு கொண்டே இருக்கிறாரு. இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட பொழுது, ஒரு ஆமீன் சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் தேவ சமூகத்துல வந்து நாமே தேவனை ஆராதிக்கிற பொழுது ஆமீன் சத்துரு என்ன செய்வான்? உங்களுக்கு விரோதமாக எழும்புவான். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். இந்த நாளில் வந்திருக்கிற உங்களுக்கு விரோதமாக சத்துரு எழும்பினால் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்பதைதான் இன்னைக்கு நாங்கள் பார்த்து நாங்கள் முடிக்க போகிறோம். ஆகவே இந்த சம்பவம் யாருக்கு கேட்குது? ஆமீன் ஆமீன். அப்ப பெலிஸ்தியரை ஆமீன் அப்படின்னா என்னது? இன்னைக்கு நீங்க உபவாச கூட்டத்துக்கு வந்திருக்கீங்களே, ஆமீன். அப்ப நீங்க உபவாசத்துக்கு வந்திருக்க யாருக்கு தெரியும்? அவனுக்கு தெரியும். ஓ, நீங்க செபிக்க போறீங்களா? மனமாறிட்டீங்களா? நீங்க முன்ன எப்படி இருந்தீங்க, இப்ப ஒன்று கூடிட்டீங்களா? ஒருமனப்பட்டுட்டீங்களா? நீங்களா நானா என்று சொல்லி என்ன செய்வான்? அவனை எதிர்பார்த்து கொண்டிருப்பான். அம்மாவா இல்லையா? அதுபோல இங்கே சம்பவம் நடக்கிறது. அவன் இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை கேள்விப்பட்ட பொழுது விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். உடனே என்ன செஞ்சாங்க? ஜெபம் பண்றீங்களா? அப்ப பாருங்க, சில நேரங்கள் நம்முடைய பழைய கிரியைகள் என்ன செய்யும்? நம்மளை எதிர்க்கும். அம்மாவே இல்லையா? அதுபோல இந்த பழைய கிரியைகள் உங்கள் வழிபட்ட சில காரியங்கள் அவங்களுக்கு எதிர்பார்க்க வருகிறது. ஆகவே வாசிங்களே, கேட்டு பயப்பட்டார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் யாருக்கு பயப்படுகிறார்கள்? பிசாசுக்கு பயப்படுகிறார்கள். காரணம் என்ன? பிசாசின் வழியிலே வந்தபடியினாலே அவங்களுக்கு பிசாசை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். பிசாசு சில பேர் சொல்லுவாங்க, பில்லி சூரியத்துக்கு பயப்படுவாங்க, பிசாசின் கிரியைகளுக்கு பயப்படுவாங்க. சபைக்கு வருவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க, ஞானஸ்தானம் பெற்றிருப்பாங்க, ஆவின் அபிஷேகம் பெற்றிருப்பாங்க, வரங்கள் வல்லமைகள் கூட கிரியை செய்யும். ஆனால் பிசாசுனா என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க. பில்லி சூனியமா என்னன்னு தெரியல, எங்க வீட்டுல பில்லி சூனியம் வச்சு நீ சொன்ன பத்தியா? அப்பதான் பில்லி சூனியம் அந்த வீட்டுக்கு வைக்கப்படுது. ஒரு ஆமீன். நீ கர்த்தருடைய பிள்ளை, அவிசுவாசமான வார்த்தை நீ சொல்ற பத்தியா, தவறாக சொல்றீங்க பத்தீங்களா? அந்த நேரத்துல தான் அது என்ன செய்யும்? அது கிரியை செய்யும். ஒரு ஆமீன் சொல்லு. ரோட்ல போறாங்கன்னா அதை கூப்பிட்டு என்ன செய்யணும்? வீட்டுக்குள்ள வச்சுக்கிறது. அந்த மாதிரிதான் இங்க. இப்ப அவங்களுக்கு என்ன உண்டாயிட்டு? பயம் உண்டாயிட்டு. யாருக்கு பயம் உண்டாயிட்டு? இஸ்ரவேலின் தேவனை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு என்ன உண்டாயிட்டு? பயம் உண்டாயிட்டு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. காரணம், அவர்களுக்குள்ளே இருந்த அந்த பலவீனம் அவர்கள் என்ன செய்து விட்டது? பயத்தை ஏற்படுத்துகிறது. ஆகவேதான் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, சாமி வேலை நோக்கி, பயத்தின் நிமித்தமாக சாமி வேலை நோக்கி ஆமீன் அவர்கள் என்ன செய்றாங்க? வர்றாங்க. நம்முடைய தேவனாகிய கைக்கு எங்களுக்காக ஐயோ பிரச்சனை வந்தோடனே பாஸ்டர் எங்க குடும்பத்துக்காக என்ன செய்யணும்? பாஸ்டருக்கு வேற வேலையே இல்லை. என்ன செய்யணும்? ஓயாம செபிக்கணும். ராமின் சொல்லு. ஜெபம் பண்ணி விடுதலை ஆனப்பட கூட சில பேர் என்ன சொல்லுவாங்க? பாஸ்டர் தொடர்ந்து செபிச்சு கொள்ளுங்க. பாஸ்டர் சுந்தரம் ஐயா அவரிடத்து யாரும் ஜெபிக்க போனா என்ன செய்வாராம்? ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணணும், ஐயா தொடர்ந்து ஜெபிச்சு, எனக்கு அந்த வேலையை ஜெபம் பண்ண விசுவாசத்தை போ அப்படின்றாங்க. அப்படின்னா என்னது? அவங்களுக்கு அல்லாத விசுவாசம் அல்லாதபடி இருக்கிறதுனால இப்ப இவங்க என்ன செய்யறாங்க? ஜெபத்திலே இருக்க விரும்புறாங்க. வராமன்னு சொல்லுங்க. நாங்க ஜெபிக்க மாட்டோம், ஆனா நீங்க ஓயாம ஜெபிக்கணும். அப்படித்தானே? நாங்க அங்க போவோம், 6 நாளும் போய் உலகமெல்லாம் சுத்தி திரிவோம், ஆனா பாச எங்கேயும் போகக்கூடாது. ஆமா, அதுதான் அநேகர் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஜெபிச்சுக்கிட்டே, ஐயோ அப்படிதான் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறது. உண்மைதான். ஓயாமல் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். கரங்களை தட்டி தேவனை வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களுக்காக எனக்காக ஓயாமல் ஜெபிக்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் பெருமூச்சுகளோடு கூட என்ன செய்வான்? உங்களுக்காக எனக்காக வேண்டுதல் சொல்வார். மனுஷன் செய்ய மாட்டான். அவர் ஆமேன்னு சொல்லி, சாமிகளுக்கு வேற வேலை இல்லையா? அவங்களுக்காக ஜெபித்து, ஆனா சாமி சொல்றார், நான் ஜெபிக்காம விட்டுட்டா என்னது? எனக்கு பாவம். ராமன் சொல்லுங்க. ஆவிக்குரிய பிள்ளைகள் நல்லா அறிந்து கொள்ளுங்க. நீங்க எது செய்யுங்களோ எது செய்யலையோ ஜெபிக்காம விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கிறீங்க, அது உங்களுக்கு பாவம். உங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக ஜெபிக்காட்டி அது பாவம். உங்க சபைக்காக ஜெபிக்காட்டி பாவம். மற்றவங்களுக்கு ஜெபிக்காட்டி என்னது?
அது பாவம். அது முதலாவது பாவம். அப்ப நீங்க பாவத்தை சுமந்துக்கிட்டு என்ன செய்றீங்க? பெரிய பேச்செல்லாம் பேசிக்கிட்டீங்க. இருக்கக்கூடாது. இனிமே என்ன செய்ய வேண்டும்? ஆமென். சபையில் இருக்கிற எல்லாருக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும். விசேஷமாய் யாருக்கு? உங்களுக்கு எதிராய் செயல்பட்டவங்களுக்கு தான் நீங்க அதிகமா ஜெபிக்க வேண்டும். ஆமென். உங்களை குறித்து தவறா பேசினவங்களுக்கு தான் நீங்க என்ன செய்யணும்? அதிகமா ஜெபிக்க வேண்டும். ஆமென். உங்களோட பேசி உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து உங்களோட லிங்க்ல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க ஜெபிக்க தேவையில்லை. அவங்களோட பேசினாலே போதும். ஆனா நீங்க வைராக்கியம் கொண்டு கசப்போடு இருக்கிறீங்களே, ஆமே, அந்த கசப்பை தித்திப்பாய் மாற்ற வேண்டும். அதுதான் ஜெபம். ஆமென். ஆமா, யாரை குறித்து நான் அப்படிதான் இருப்பேன், அந்த போல்டா இருப்பேன், நான் என்னை அசைக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமா ஆமென், நீங்கள் எந்த ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்க மாட்டார். ஆமென். ஆகவே தான் யோபு தன்னுடைய சிநேகிதர்கள், எப்படிப்பட்ட சிநேகிதர்கள், வேதம் சொல்லுகிறது, அவர்கள் துன்மாக்கரை போல வந்து பேசினாங்க. ஆமாவே இல்லை. ஆனாலும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த 3 பேரா 4 பேர் என்னது தவறான உபதேசம் பண்ணி தவறா பேசி கொண்டிருந்தாங்க. அவங்கள பார்த்து சொல்ற, நீ போயிட்டு என்ன செய்யணும்? யோபிடத்திலே மன்னிப்பு கேட்டு என்ன செய்யணும்? ஜெபிக்க சொல்லிட்டு சொல்றார். ஆமென் சொல்லு. அதுக்கு பிறகு யோபு என்ன செய்யறான்? தன் சிநேகிதருக்காக என்ன செய்யறான்? வேண்டுதல் செய்கிறான். வேதம் சொல்லுகிறது, அவனுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டபடினாலே அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். இந்த நாளிலும் ஆமே, நம்முடைய மனதிலே எந்த ஒரு காரியத்தை குறித்து ஒரு கசப்பு இருந்தாலும் கூட என்னது, நம்முடைய ஜெபம் கேட்கப்பட மாட்டாது. ஆமென். மன்னிக்கிறது பெரிய ஒரு விஷயம். ஆமென். இயேசு என்ன செய்கிறார்? ஆமே, என்ன செய்கிறாரு? அறியாதவர்கள், இயேசுவை அறியாதபடினால என்ன செய்வார்கள்? ஆமே, ஆமா, யாரு? ரோமர்களுக்கு இயேசு யாருன்னு தெரியாது. காட்டி கொடுத்தது யாரு? யூதர்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவங்க அறியாம செய்யறாங்க. ஆகவே என்னது, அந்த கடைசி நிமிஷத்துல கூட இயேசுடைய வாய் உச்சரித்தது மன்னிப்பு என்கிற வார்த்தை. ஆமென் சொல்லி. ஆகவே இந்த கால வேளையில வந்திருக்கிற நீங்களும் நானும் அந்த மன்னிப்பு தான் மிக முக்கியம். ஆகவே ஓயாம ஜெபிக்க சொல்லுகிறார்கள். அப்பொழுது சாமுவேல், நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், இது ஒரு பெரிய ஒரு ரகசியத்தின் இடத்துல நாங்க பார்க்கிறோம். ஆமென். வாசிங்களே. அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து புரியுதா? ஒரு ஆட்டை அல்ல, ஆட்டுக்குட்டியானவரை. நீங்களும் நானும் ஆமென் மீறுதல்கள் செய்கிற பொழுது ஆமென், உங்களுக்காக எனக்காக 2000 வருஷங்களுக்கு முன்பதாக இந்த பூமிக்கு வரப்போகிற இயேசுவை ஆமென் பிரதிபலிக்கும்படியாக சாமுவேல் என்ன செய்கிறான்? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு ஆட்டை தெரிந்து கொள்ளவில்லை, ஒரு மாட்டை தெரிந்து கொள்ளவில்லை, இளம் ஆமென் இயேசுவை போல ஒரு இளம் ஆட்டுக்குட்டியை என்ன செய்கிறான்? பிடித்து உங்களுக்காக எனக்காக என்ன செய்கிறான்? அன்றைக்கு அவர்களுக்கு பலி செலுத்தினார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். வாசிக்கிற வசனத்தை, ஆட்டுக்குட்டியை பிடித்து சர்வாங்க தகன பலி. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆமென் ஆமென் அவர் 2000 வருஷங்களுக்கு முன்பதாக உங்கள் என் பாவங்களுக்காக அவர் என்னவானா சர்வாங்க பலியாக என்ன செய்யப்பட்டார்? அடிக்கப்பட்டார். ஆமென். ஆமாவே இல்லையா? பாருங்க, அந்த காரியத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? பழைய கொஞ்சம் மறைத்து வைத்திருக்கிறார். அதுக்கு இந்த காலையில வாசிக்கிற நேரம் எனக்கு தோணுது, இது என்ன ஆட்டுக்குட்டின்னு சொல்றாருன்னா, வேற யாரையும் அங்கு பிரதிபலிக்கவில்லை, இயேசு கிறிஸ்து தான் உங்கள் பாவங்களை மன்னிக்க முடியும். இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல வந்தால் மாத்திரம்தான் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். நீங்கள் அவர் ஒருவரை மாத்திரம்தான் இந்த காலை வேளையில ஆராதனை செய்ய வேண்டும். அவர் ஒருவருக்காக தான் உங்களை ஆமென் பாஸ்டர் சொன்னது போல அவரை மட்டும்தான் ஆராதிக்க என்னது நமக்கு ஆண்டவர் கிருபையை கொடுத்து, என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென் சொல்லுங்க. வீட்டுல இருந்து வர்ற நேரமே என்ன செய்யணும்? துதிக்கணும். சமைக்கிற நேரம் துதிக்கணும். ஆமாவே இல்லையா? ஆமா, எல்லா நேரம் என்ன செய்யணும்? அவர் செய்த நன்மைகளை நினைச்சு பார்த்தா சும்மா இருக்க முடியுமா? நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிற ஆண்டவர்கள் நம்ம சும்மா இருக்க முடியுமா? அந்த நாவு என்ன செய்யணும்? ஆமை துதிக்க வேண்டும். ஆகவே இங்கே பார்க்கிறோம். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகனபலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக ஆமென் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்து பலியானதினாலே நமக்கு மறு உத்தரவை அருளினார், மறுமொழியை அருளியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆகவே இந்த கால வேளையிலே இந்த உபவாச நாளிலே ஆமே
கர்த்தருடைய காரியங்கள் எவ்வளவு பயங்கரமாக இருக்கு. அடுத்த வசனத்தை வாசிக்கிற நேரம் பாருங்களேன். சாமுவேல் பெலிஸ்தர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி ஆமென். இங்கே பலி செலுத்துகிற பொழுது ஆமென் 2000 வருஷங்களுக்கு முன்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறைகிற பொழுது ஆமென் மத்தேயு 27ஆம் அதிகாரம் நினைக்கிற வாசிக்கிற பொழுது என்ன உண்டாகிறது? பூமி எங்கும் என்ன உண்டாகிறது? அதே போல ஒரு பலி ஆமென் ஆட்டை இங்கே பலி செலுத்துகிற பொழுது ஆமென் இங்க என்ன நடக்கிறது பாருங்க. சாமுவேல் சர்வாங்க தகனபலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கத்தை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்தார். அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பதாக மரங்களை தட்டி தேவனை சிலுவையில் மறிக்கிற பொழுது ஆமென் பூமி முழுவதிலும் என்ன உண்டானது? அந்த வசனத்தை வாசிங்க. 27ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன். மத்தேயு 27ஆம் அதிகாரத்துல 51 வாசிங்க. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி பாருங்க எவ்வளவு பயங்கரமானது. ஆமாவே இல்லையா? இப்ப இதை சுவாமி அங்க பழைய ஏற்பாட்டில் பார்க்கணும் இந்த சம்பவத்தை. அப்ப இயேசு எங்கெங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டில் அங்கெங்கெல்லாம் பலி செலுத்துகிற பொழுது ஆமே என்ன நடக்கிறது? அவன் இயேசுவை அறிமுகப்படுத்துகிறார்கள், இயேசுவை நினைவு கூறுகிறார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நீங்களும் நானும் ஆமே ஏற்கனவே அவர் நமக்காக பலியாய் இருக்கிறபடினால் இனி நாங்கள் பாவத்தை மேற்கொள்ளாதபடி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆமே நாங்கள் நம்முடைய இருதயத்தில் ஒருமனப்பட்டவர்களாக அவர் ஒருவருக்கே நாம் ஆராதனை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். சாமுவேல் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகையிலே பெலிஸ்தர் அங்க என்ன செஞ்சாரு? அப்படின்னா என்னது? அந்த யுத்த சத்தத்தை போல என்னது ஆண்டவர் என்ன செய்கிறார்? இடி முழக்கத்தை கொண்டு வருகிறார். அப்ப எப்படி இருக்கும் நமக்கு? சும்மா அந்த இடி மின்னல் வந்தாலே பயந்து கதவை சாத்தி லைட் எல்லாம் ஓப்பன் பண்ணி ஏசி எல்லாம் படிக்க விடுறோம். அப்ப நம்ம ஆண்டவர் எவ்வளவு கைநங்களை தட்டி தேவன் விரோதமாய் வருகிற பொழுது ஆமே ஆண்டவர் என்ன செய்யறான்? ஆமே என்ன செய்யறாரு? அந்த பெரிய கூட்டம். ஆனால் என்ன பாருங்க, கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கத்தை இஸ்ரவேல் மேல் அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க. இஸ்ரவேலுக்கு இந்த சத்தம் கேட்கல. ஏன்னா இஸ்ரவேல் கேட்டுதான் இஸ்ரவேல் பயந்துருப்பாங்க. ஆமாவே இல்லையா? என்னதான் ஆண்டவர் யுத்தம் பண்ணாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன உண்டாயிரும்? பயம் உண்டாயிரும். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுடைய காதுல கேட்காத ஒரு சத்தம் எதிராளியாக பெலிஸ்தருக்கு கேட்கிறது. கரங்களை தட்டி தேவனை பெலிஸ்தர்கள் வாருங்களே பெலிஸ்தர் மேல நாளிலே முழங்க பண்ணினார். அவர்கள் கலங்கடிச்சுட்டாங்க. ஐயோ நாங்க விஷயம் தெரியாம வந்துட்டோம். ஆமா இஸ்ரவேல் ஜனம் கொஞ்சம் சிறு கூட்டம் தானே. அம்மாவே இல்லையா? இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாம் அந்த தேசத்துக்கு பயப்படுது. அம்மாவே இல்லையா? இஸ்ரவேல் சொன்னா ஆமே சர்வதேச நாடுகளான ஆமே வல்லரசு நாடுகள் கூட என்ன செய்யுது? பயப்படுகிறது. காரணம் அவர்கள் கர்த்தரையே நம்பி இருக்கிறார்கள். உலக சரித்திரம் சொல்லுகிறது ஆமே உலக நாடுகள் கூட எல்லா நாடுகளும் கடன்ல இருக்கிறது. இஸ்ரவேல் கடன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள், கடன் வாங்க மாட்டார்கள். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஜனங்கள் பயப்படுவாங்க. நீங்க யார்ட்டையும் கடன் வாங்காட்டி நீங்க எதிர்த்து நிக்கலாம். கடன் வாங்கினாலதான் இப்படி இருக்க வேண்டும். ராமின் சொல்லு. அப்ப ஆண்டவர் இடி முழக்கம் கொடுக்க மாட்டார். ராமின் சொல்லுங்க வாசிங்களேன். முதலாவது என்ன செய்தார்கள்? அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்தார்கள். இரண்டாவது அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்தார்கள். மூன்றாவது ஆமென் கீழ்ப்படிந்து உபவாசம் பண்ணினார்கள். நாலாவது அங்கே பலி செலுத்தினார்கள். ஆமென் ஐந்தாவது அங்கே அவர்களுக்கு பயம் உண்டானது. வாசிங்கள் அடுத்து. அப்பொழுது இஸ்ரவேல் மிஸ்பாவிலே என்ன சொல்றாங்க? யாருக்கு பயந்தாங்களோ, ஹலோ எதுக்கு நீங்க வியாதிக்கு பயந்தீங்களோ, கடன் பிரச்சனைக்கு எதுக்கு பயந்தீங்களோ, நீங்க என்ன செய்யணும்? இப்ப முன்னேறி போகணும். ராமின்னு சொல்லுங்க. அதுதான் மிக முக்கியம். இன்னைக்கு உபவாச நாளில வந்திருக்கிற நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும்? முன்னேற வேண்டும். ராமின்னு சொல்லுங்க. அப்படின்னா நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும். அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வீர்களால் மாத்திரம்தான் அவர் உங்களோடு கூட உங்களை வழி நடத்துவார். ஆமே வாசிங்களேன். முறியடித்தார்கள்.
இந்த நாளிலே ஆமை நீங்க வந்திருக்கீங்க எதுக்கு? உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? முறியடிக்கணும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? முன்னேறி செல்ல வேண்டும். ஆமென். அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து உங்களுக்கு இருக்கிற ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிற அந்த பாவங்களை என்ன செய்ய வேண்டும்? சுத்திகரிக்க வேண்டும். சுத்திகரித்த அடுத்த நிமிஷத்திலே கர்த்தர் என்ன செய்வார்? அவனும் தான் இறங்கிடுவார். ஆமே. பாத்தீங்களா, இந்த மாதத்தின் வாக்கு தத்துவம் என்னது? அந்த வாக்கு தத்தத்தை ஆமையானது பெற்றுக்கொள்வதற்கு மோசே இவ்வளவு பிரயாசப்பட்டார்னு தெரியும். ஆமாவே இல்லையா? அந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? யாரு ஆரோனுடைய காலத்துல என்ன செஞ்சாங்க? ஆமே வழிபட்டாங்க. எதை வழிபட்டாங்க? கண்டுகுட்டி வழிபட்டு ஆண்டவர் மோசே வந்து மலையிலிருந்து வந்து வாங்கி அதுக்கு பிறகு ஆண்டவர் சமூகத்துல போய் பரிந்துரைக்கிற பொழுதுதான் ஆண்டவர் சொல்றாரு, என்ன செய்றாரு? சரி சரி நான் வரமாட்டேன்ட்டாரு. அம்மாவையில 33ஆம் அதிகாரத்தை என்ன சொல்றாரு? நான் வரமாட்டேன். 3வது வருஷத்துல சொல்றாரு போல இருக்கு, நான் வரமாட்டேன், நீ கூட்டிட்டு போக. அவன் சொல்ற நீங்க வராட்டி நான் போக மாட்டேன், தவறாமல் சொல்லு. அப்பதான் ஆண்டவர் சொல்ற, என் சமூகம் உனக்கு முன்பதாக. ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் ஆமை நம்ம நினைக்கிற மாதிரி ஜெப குறிப்புகள், வாக்கு தத்தங்கள் அவைகளை சொல்லி ஜெபிக்கிற பொழுது அதை சொல்லுவதற்கு, அதை சொல்லி ஜெபிப்பதற்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாக பார்க்கணும். ஆமை மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் கிருபை உன்னைத்து விலகாது அப்படின்னு சொல்ற வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிற நேரத்துல இந்த வார்த்தைக்கு நான் என்னது பாத்திரனான்னு சொல்லி பார்க்கணும். இல்லைன்னா ஆண்டவர் கேட்பாரு. அப்படியே ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுத்தால் பிசாசு கேட்பான். தகுதி இல்லாத ஒருத்தருக்கு தகுதிப்படுத்திருக்கீங்க. அம்மாவே இல்லை, நீங்கள் நான் தகுதி இல்லாதவர்கள். இந்த ரட்சிப்பு தான் உங்களை என்னை தகுதிப்படுத்திருக்கோம். இந்த ரட்சிப்பு வந்து தான் உங்களை என்னை ஆண்டவரோடு பேச வைக்கிறது. ஆமீன். அது இல்லைன்னா நாங்க என்ன செய்ய முடியாது. இந்த ரட்சிப்பு தான் பிசாசுக்கு நமக்கு எதிராக இருக்கிறது. அம்மாவே இல்லை, இல்லைன்னா நம்மளை அவன் இன்னத்துக்கு முழுங்கிட்டு போயிடுவான். அம்மாவே இல்லை. ஆனால் நீங்க ரட்சிக்கப்பட்டபடினால் தான் அவன் என்ன செய்யறான்? உங்களுக்கு எதிராக செயல்படுகிறான். ஆமே. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆமீன். அப்ப அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வளவு தூரம் அவன் ஆமே வெறிக்கொண்டிருக்கிறானோ அதுபோல இன்றைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளாகி ஆவிக்குரிய இஸ்ரவேலருக்கும் என்னது இந்த உபத்திரவங்கள், இந்த வேதனைகள், இந்த சஞ்சலங்கள் இருக்கிறது. ஆகவேதான் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் உபவாச நாளை நியமிங்கள் என்று சொல்லி. இந்த ஜாதி பிசாசை உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் கண்டு அதனால்தான் உபவாசம் இருக்க வேண்டும். உபவாசம்ன்றது வேறு சக்சஸ் இல்ல. நம்மை நாமே ஒடுக்கி தேவ சமூகத்திலே நம்ம என்ன செய்யணும்? சரிப்படுத்த வேண்டும். ராமேந்திர 30 வருஷம் இயேசு மாம்சத்துக்குள் யூதனாக இருந்தார். அவருக்கு யூதன் வெளிப்படக்கூடாது என்று சொல்லி அந்த 40 நாள் உபவாசத்தில் அவர் என்ன செய்கிறார்? ஆவிக்குள்ளாய் வருகிறார். அப்படிதான் பிசாசானவனை சோதிக்கிறான். என்னது? ஆண்டவருக்கு மாம்சத்தின்படி ஏதாச்சும் ஆசை இருக்குமான்னு சொல்லி தான் என்ன செய்யறாரு? 3 விதமான காரியத்தை பிசாசன் செய்கிறான். 3ல என்ன செய்யறார்? ஆண்டவர் வார்த்தை மூலம் ஜெயம் எடுக்கிறார். அந்த கால வேளையில வந்திருக்கிற நீங்களும் நானும் ஆமே வார்த்தை மூலம் தான் என்ன செய்யணும்? ஜெயம் எடுக்கணும். அப்ப அந்த வார்த்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். ராமின் சொல்லுங்க. அந்த வார்த்தை உங்களுக்கு பரிசுத்தமா நிலைத்திருந்தா மாத்திருந்தா அந்த வார்த்தைக்கு பிசாசு பயப்படுவான். ராமின் சொல்லு. பிசாசை விரட்டுகிறோம், நோய்களை சுகமாக்குறோம் சொன்னா நாம் அந்த வார்த்தை விசுவாசிக்கிறது தான் பரிசுத்தம். ராமின் இந்த வார்த்தை இதை செய்யும். இந்த வார்த்தை பிசாசை துரத்து, இந்த வார்த்தை நோய்களை சுகமாக்கணும் விசுவாசிக்கிறபடினாலதான் அந்த விசுவாசம் அந்த வார்த்தை பரிசுத்தப்படுத்தி ஜனங்களை விடுவிக்கிறது. ராமின் சும்மா இல்லை, நம்ம நினைச்சதெல்லாம் செய்யலாது. விசுவாசம் அங்க ஒரு இடத்துல வாசிக்கிறோமே, பவுலையும் தெரியும் உங்களையும் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. ஆமாவே இல்லையா? விசுவாசமானவன் சும்மா இல்ல, நேரா நிற்பான். தேவனுக்கும் உங்களுக்கு நேரா நின்று அவன் நிலைநிறுத்தி கேட்பான். ஆமே. உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்யறா அவன் கேட்பான், என்ன அவங்களுக்கு செய்றீங்க? சும்மாவா? அவங்களுக்கு தெரியுமா? அப்படி செய்ய ஆண்டவர் பாவத்தை பார்க்காதவர். பிசாசு பாவத்தையே தான் பார்த்துருக்கோம். அவன் குறை சொல்லுகிறவன். அவன் நன்றது உங்களை பத்தி உங்களுடைய தவறான காரியங்களே தான் அவன் கண்ணுகளை ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு அநேக ஜெபிக்கிற பிள்ளைகளும் அப்படிதான் சில பாவத்தையே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் பாவத்திலிருந்து வெளியிலே வராம இருக்கீங்க. மற்றவர்களை பத்தி கூட சொல்றது அது பாவம். ஆமே. அதனால நீங்க அந்த கண்களை யாரையும் பார்க்க கூடாது. ராமின் சொல்லுங்க. உங்களுக்கு கொடுத்திருக்கிற கண் ஆவிக்குரிய கண். ஆமே. அந்த கண்ணுல உங்களுக்கு பாவம் தெரியக்கூடாது. ராமின் சொல்லுங்க. அப்படி பாவம் தெரியும்னா நீங்க பாவம் செய்கிறவங்க, நீங்க இன்னும் மாம்சத்துல இருக்கிறீங்க. ஆமே. ஆகவேதான் ஆண்டவர் ரொம்ப கவனமா இருக்கு. வாசிக்க முடிச்சிருவோம். முறியடிப்பீங்களா? இன்றைக்கு உபவாசங்களை முறியடிக்கணும். இந்த உபவாசமே நமக்கு தான். இன்னைக்கு வெளியே போகல, நமக்கு தான் இந்த உபவாசம். வந்திருக்க நீங்க தான் என்ன செய்யணும்? முறியடிக்கணும். எதையெல்லாம் முறியடிக்கணும்? கோபத்தை, பாவத்தை, எரிச்சலை, சண்டைகளை, சச்சரவுகளை, மனதில் இருக்கிற அசுத்தமான காரியங்கள் எல்லாத்தையும் முறியடிச்சிட்டீங்கன்னா
நீங்க ஜெபிக்கவே தேவையில்லை. ஆண்டவருக்கு தெரியும் இந்த உபவாச நாளிலே இவர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார்கள். இவர்களுக்கு விரோதமாக அவங்க இந்த பூமியில நடக்க எல்லாவற்றுக்கும் நான் என்ன செய்வேன், பதில் கொடுப்பேன் என்று சொல்லி வாசிக்கலாம். அப்பொழுது சாமுவேல் எடுத்து இம்மட்டும் ஆமென் ஆமென். இந்த நாள் வாக்கு தத்துவம் எபினேசர் அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக. ஆமென். நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார், நமக்கு உதவி செய்கிறார். இந்த மாதத்தில் இந்த உபவாச நாளிலே ஆமென் நீங்க என்ன செய்யணும், ஓயாமல் வேண்டிக் கொள்ள வேண்டும். அது என்னது, இந்த தலைப்பு. இந்த மாதத்தில் இந்த உபவாச நாளிலே ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் உதவி செய்கிறவர். அவர் எபினேசர். ஆமென் சொல்லுங்க. வாசி மகன் வசனத்தை நடுவாக நிறுத்தி நியாயம் விசாரிக்கிறவர், நடுவர். ஆமென். நடுநிலை செய்கிறவர். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துங்க. இந்த 8 மாதங்களும் வேற யாரும் எங்களுக்கு உதவி செய்யவில்லை, அவர் தான் எங்களுக்கு உதவி செய்தார். அதனால இந்த நாளிலே நாங்க அவரை எபினேசரே கூப்பிடுறோம். வாயிலிருந்து சொல்லுங்க, எபினேசரே எபினேசரே. நாள் வரைக்கும் நடத்தினீரே. அம்மாவே இல்லையா, பிரிந்து போனார்கள், ஆனால் மனம் திரும்பினோன எபினேசர் அவர்களோடு கூட பிரயாணம். இந்த பிரகாரம் அதுக்கு பிறகு என்ன ஆயிட்டு, ஆமா இஸ்ரவேலா ஐயோ திமோத்தி பாஸ்டர் ஐயோ பயங்கர ஜெப வீரர் ராமே பயப்படும். ராமேன் சொல்லுங்க உங்க பேர்களை சொல்லி தொலைங்களேன். உங்க பேரை சொல்லுங்க, உங்களுக்கு பயப்படும். என்ன செய்வான்? ஆமா அம்மாவே இல்லையா, ஆமா சில நேரம் பேய் விரட்ட போற நேரத்தில் சில நோய்கள் சொன்னாங்க, அது சொல்லும், போறதுக்கு முன்னாலே சொல்லும், அவரா வரதுக்கு நான் போறேன் அப்படின்னு ராமின்னு சொல்லுங்க. இது நடந்த சம்பவங்கள், ஆமை அனுபவங்கள். ஆமே ஐயோ அப்படின்னு ராமின்னு சொல்லுங்க. நம்ம என்ன பெரிய பலசாலியா, நம்ம என்ன சிம்சோனா அல்லது அது கோலியாத்தா? இல்லை, நமக்குள்ள இருக்கிறவர் இவர்கள் எல்லாம் கூட பெரியவர். ராமின்னு சொல்லுங்க. நாம அவங்க பேர்கள் சொல்ற நேரமே. ஆமே இலங்கையில நான் வேலை செய்யற நேரமே ஒரு இடத்துல அப்படிதான் ஒரு பிள்ளைக்கு பிசாசு போட்டுருச்சு. ஒரு பிள்ளை பேர் நல்ல ஒரு பேர். அப்போ என்னை கூப்பிடுறாங்க, வாங்க அப்படின்ட்டு. அது கூட குமாரா பேர் சொல்லுது, குமாரா அவன் வர்றதுக்கு நான் போயிடுறேன். புரியுதா? ஆமா ஆமா அது தெரியும், நம்ம பேரு ஊரு அட்ரஸ் எல்லாம் தெரியும். ராமின் சொல்லி நம்ம கேட்க தேவையில்லை. இன்னைக்கு அநேக ஊழியக்காரங்க ஓம் பேர் என்ன எங்கிருந்து அல்ல, அதுக்கு நம்மளையும் நம்ம ஊரு பேர் எல்லாம் தெரியும். ராமின்னு சொல்லுங்க. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமே அப்ப பாருங்க எங்களுக்கு உதவி செய்த வாசிக்கிறோமே. இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் சொல்லுங்க, இன்னையிலிருந்து என் இல்லைக்குள்ள ஒண்ணு வராது, கடன் பிரச்சனை வராது, வியாதி வராது, வேற எங்களுக்கு இல்லை. ஐயோ ஆவிக்குரிய சபைக்கு வரவங்க என்னது கடனு நோய் வியாதிக்குங்க உலகத்திற்கு சுதந்திரமா இருக்கிறோம், சுயாதீனமா இருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு தான் ஒரு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை, ஒரு ஆஸ்பத்திரி மாதிரி நினைச்சிட்டு வாரது, சபைக்கு பாஸ்டர் டாக்டர் மாதிரி நினைச்சிட்டு வாரது. விடுங்க, வாசிங்க இந்த வசனத்தை திருப்பி எல்லாம் சேர்ந்து வாசிங்க. இந்த பிரகாரம் பிசாசு உங்களுக்கு என்னமோ என்ன சொல்லி பயந்துக்கிட்டீங்களா சொல்லுங்க. மாமியாரா இல்ல வேற யாரு சொல்லுங்க, யாரு உங்களுக்கு விரோதமா பேசுறது, அது சித்தியா யாரு சொல்லுங்க, சொல்லுங்க. இந்த பிரகாரம் சொல்லு, டான்ஸ் சொல்லு, உனக்கு ஏதாச்சும் இருக்கலாம் அதை சொல்லு. என்ன உனக்கு பிரச்சனை சொல்லு. என்னது சசி சொல்லு, சொல்லுங்களேன். அவர் சொல்லாம இருந்தீங்கன்னா அது போகாது, பிரச்சனை போகாது. நான் சொல்லிட்டேன். யாமே இது தீர்க்கதரிசனமா இல்லை, நான் சொல்றேன். ராமின் சொல்லுங்க. எதுனாலும் ஆண்டவர் உங்களை என்கரேஜ் பண்றார். சொல்லுங்க. இந்த பிரகாரம் இந்த வியாதி இந்த எல்லையை விட்டு வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டு கம்மி ஆயிடுச்சு. ராமின் இடுப்பை பிடிச்சிக்கிட்டு வாங்க. ராமின் சொல்லுங்க. இன்னைக்கு சொல்லுங்க. ஆமே இடுப்பை சொல்லுங்க. இடுப்பை பிடிச்சிக்கிட்டு எங்க வலியோ அந்த இடத்த பிடிச்சிக்க சொல்லுங்க. 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 நான் பலப்பட்டுட்டேன். ராமின் சொல்லுங்க. வியாதி இனி என்ன மேற்கொள்ளாது. ராமின் சொல்லுங்க. மேற்கொள்ள கூடாது. ஆமா மேற்கொள்ளாது. ராமின் சொல்லுங்க. அது கொள்ளணும். ராமின் சொல்லுங்க. வாங்க, நீங்க அறிக்கை செய்யணும். வாசிங்க.
ஆமென். என்னமா வாசி? இந்த பிரகாரம் பெலிஸ்தரும் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையில் வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது. ஆமென். கை என்ன செஞ்சான்? ஆமென். கர்த்தருடைய கை வராமல் சொல்லுங்க. அடுத்து பெலிஸ்தியர் இஸ்ரவேல் கையில் இருந்து பிடித்திருந்த எக்ரோன் தோக்கம் காத் மட்டும் உள்ள பட்டணங்களும் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். ஆமென். இழந்ததை கர்த்தர் கொடுப்பார், ரெட்டிப்பாய் கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? எங்க பேசாம இருக்கிறீங்களே? இதான் சொல்ற பாருங்க. இந்த பிரச்சனை பாருங்க எப்படி ஆண்டவர் ஒவ்வொன்றையும் சோல்வ் பண்ணிட்டு வராரு. அந்த உபவாச நாட்களும் ஆமென். அந்த ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற பொழுதும் பாவங்களை அறிக்கை செய்த பொழுது அடுத்தடுத்து ஆண்டவர் என்ன செய்யறாரு? உங்களுக்கு காரியங்கள்லாம் ரிப்பீட் கொடுக்கிறார். சொல்லுங்க, நான் ரிப்பீட் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லுங்க, வாங்கிக்கிட்டேன். ஆமேங்க. ஏதாச்சும் உங்களுக்கு வராம கிடக்குதா? இன்னைக்கு விசுவாசிங்க. நீங்க விசுவாசிக்கணும், பாவங்களை அறிக்கை செய்யணும், உபவாசம் இருக்கும். ஆமா, ஓயாமல் வேண்ட சொல்லணும். ராமின் சொல்லுங்க. உங்களுக்கு முடியலையா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக என்ன செய்வார்? பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்வார். ராமாவே இல்லையா? சில நேரம் நமக்கு ஜெபிக்க முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? பேசாம படுத்துக்கிறோம். ராமின் படுக்கணும்னா இந்த தலையணி வச்சு பெட்ஷீட் அந்த படுக்கை இல்லை. என்னது? சிலவு வந்தது சுவரோரமாக அவன் என்ன செய்தான்? எசேக்கியேல் அவரே சாய்ந்து கொண்டான். ராமின் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை இந்த நாளிலே திடப்படுத்துகிறார். ஆமாம், உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். ராமன் சொல்லுங்க. பெலிஸ்தியர் வாசி மகள் சொல்லுங்க, திரும்ப கிடைத்தது. என்ன கிடைக்கிறதோ எனக்கு தெரியாது. ஒருவேளை ஆவிக்குரிய வீட்டில் பலவீனம் பற்றி ஜெபிக்க முடியாம, வேத வாசிக்க சபைக்கு வர முடியாம கிடந்தீங்கன்னா திருப்பி உங்களுக்கு ஒரு சான்ஸ், ஒரு வாய்ப்பு. ராமின் சொல்லுங்க. நல்ல வார்த்தைகள் வருது, வாய்ப்பு திருப்பி கிடைச்சிட்டு. ராமின் சொல்லுவாங்க சில பேர், முன்ன மாதிரி எனக்கு ஜெபிக்க முடியல. ராமின் சொல்லுங்க. இன்னைக்கு போய் ஜெபித்து பாருங்க, உங்களை சோதித்து பாருங்க. கண்டதெல்லாம் சோதிச்சு பாக்குறீங்கல்ல, இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, அடுத்த வீட்டுல சோறு இருக்காங்க, அடுத்த பானையில என்ன இருக்கு பாருங்க. உங்களை சோதிச்சு பாருங்க. எனக்குள்ள ஆரம்பத்துல ஆதியிலே கொண்ட அன்பு, ஆதியிலே கொண்ட அபிஷேகம், ஆதியிலே கொண்ட அந்நிய வாச, ஆதியில கொண்ட வரங்கள் வல்லவே இருக்கான்னு நம்மளை சோதிச்சு பார்க்கணும். ராமின் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம சோதிச்சு பார்க்காம சோர்ந்து போய் கிடக்கும். ஆமா, இந்த மாதிரி எனக்கு ஜெபிக்க முடியல. ஐயோ, அப்ப என்னத்துக்கு இருக்குட? உனக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை விட்டு தரிசனங்களை எல்லாம் யோசிச்சு பாருங்க, ரிப்பீட் பண்ணி பாருங்க. ஞானஸ்தானம் பெறுகிற பொழுது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை, உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை என்ன செய்யணும்? தட்டி தொடச்சி பாருங்க. விடுவித்துக் கொண்டார். ராமின் முதல் என்னது? கொடுக்கிறாரு. ரெண்டாவது என்னது? அவன் என்னது? சொல்லுங்களேன். விடுக்கிறேன்னு என்னது? இல்ல, சும்மா சாதாரணமா சொல்லுவோம் நம்ம. என்னமா? அப்படி இல்லை. உங்களோட பொருள் எதோ ஒருத்தர் தூக்கிட்டு போறாங்க, என்ன அப்படி வாங்குறது எது? புடுங்கி எடுக்கும். நல்ல வார்த்தை. கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு அந்த வார்த்தை, இருந்தாலும் என்னது? சொல்லுங்க. சொல்லுங்க. உங்க ஜெபத்துல என்ன செய்யணும்? கொடு அப்படிங்கணும். ராமின் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே பிடிக்க எடுக்கணும். ராமின் நீங்க பிரயாசப்பட்டீங்கன்னா, மாமிசத்துல பிரயாசப்பட்டா நடக்காது. வீடு பிடிக்க எடுக்கணும். ராமின் சொல்லணும். வேற என்னது? யாருக்கு சொல்லணும் தெரியல. சண்டை வீட்டு பிரச்சனையோடு இருந்தா நீங்க என்ன செய்யணும்? எனக்கு திருப்பி கொடு. வேற என்னது? சொல்லுங்க, சொல்லுங்களேன். என்ன ஒருத்தருக்கு உண்மை இல்லையா? அதெல்லாம் இருக்கிறீங்க எல்லாருமே. ஏதாச்சும் உங்க கொண்டு அப்படின்னு போய் பிடிக்க எடுக்கணும். ராமின் சொல்லிட்டு ஆள்கிட்ட வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் ஆடுற? ஆமா இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிங்க? எத்தனை பேர் சந்தோஷம்? இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை ஆராதிக்கிற நீங்க போயிட்டு என்னது பாகாலையும் உலகத்துக்குரிய லௌகியத்துக்குரிய காரியத்துக்கு நீங்க போய் என்ன செய்யக்கூடாது? ஆராதிக்க கூடாது. என்னது? உலக ஆசையை ஆராதிக்காதீங்கன்னு சொல்றாரு ராமன். உலக இன்பத்தை ஆராதிக்காதீங்க. அது பிசாசுடைய கிரியைகள். அது உங்களை ஒரு நாள் என்ன செய்யாது? மேன்மைப்படுத்த உங்களை தள்ளி விட்டுரும். இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? உபவாச நாளிலே முதல் வாசிப்பாங்க. பெலிஸ்தர் இஸ்ரவேல் கையில் இருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவக்கி காத்முள்ள பட்டணங்கள் இஸ்ரவேலுக்கு திரும்பி கிடைச்சிருச்சு. இரண்டாவது, அவைகளையும் அவைகள் எல்லைகளையும் இஸ்ரவேல் பெலிஸ்தர் கையிலே இராதபடிக்கு விடுவித்துக் கொண்டார்கள். கொஞ்சம் ஆண்டவர் கொடுத்தாரு, மற்றது நீங்க தான் வாங்கணும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சின்ன அதிசயம் செய்வார், மற்ற அதிசயத்தை நீங்க தான் பெறணும். அப்ப நீங்க கிரியை செய்யாவிட்டால் என்னது?
விசுவாசம் இல்லாததுன்னு சொல்ற வசனம் ஒன்று இருக்குமே. விசுவாசம் இல்லாதது என்ன? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ராமின்னு சொல்லுங்க. உங்களுக்கு கொடுத்துட்டா என்ன செய்யணும்? இப்போ பிள்ளைகள் பாருங்களேன், ஒரு பிள்ளை 2 பிள்ளை இருக்கு வீட்டிலன்னு வச்சுக்கிறேங்க. என்னது ஒரு பிள்ளைக்கு ஒன்று கொடுத்தோன்னா அது அழுகுது. அப்போ சொல்லுவாங்க போய் அக்காட்ட வாங்கிக்கணும்னு, இங்கே கொடு அப்படின்னு வாங்கிட்டு வருமா இல்லையா? அது போனதான் ராமின்னு சொல்லுங்க. பெருசாக யோசிக்காதீங்க, சின்ன பிள்ளைத்தனமா யோசிங்க. அதனால ஆண்டவர் சிறு பிள்ளைகள் என்னிடத்து வர விடுங்கள். அவங்க யாரு? தேவ ராஜ்யம். அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. அவங்க லிஸ்ட்ல இருக்காங்க. இங்க வந்து இந்த பிள்ளைலாம் விளையாண்டுட்டு கிடையாது. எங்க வந்தோம் ஏன் வந்தோம் கூட தெரியாது. ராமின்னு சொல்லுங்க. கர்த்தர் விரும்புகிறார். ராமின்னு சொல்லுங்க. நம்ம இங்க வந்து உட்கார்ந்தாலும் ஐயோ பெரிய போகணும், எத்தனை மணிக்கு போகணும் அப்படி பண்ணி நல்ல யோசனையோடு இருக்கிறோமே. இன்னமும் சில பேர் என்ன இருக்கிறீங்க, அதெல்லாம் நம்ம உடைக்க போறோம். ராமின்னு சொல்லுங்க. இல்லாதபடிக்கு விடுவித்துக் கொண்டார்கள். சிலருக்கு இருக்கும் ஆமீன். எல்லாம் பிரச்சனை சொல்லி சமாதானம் உண்டாயிற்று. கரங்களை தட்டி இருக்கிற வரைக்கும் இஸ்ரவேல் நியாயம் தீர்க்கப்பட்டது. ராமின்னு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிற வரைக்கும் அவர் உங்களுக்கு நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை இந்த நாளிலே நாமே நம்ம என்ன செய்யணும்? ஓயாமல் என்ன செய்யணும்? வேண்டிக் கொள்ள வேண்டும். ராமின்னு சொல்லுங்க. அப்ப எபினேசர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆமீன். நாம் இப்பொழுது ஜெபத்துக்கு நேராக கடந்து போக போகிறோம். வைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரம் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்லை. நான் இதற்கான பாத்திரம் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை எபினேசரே, எபினேசரே,